ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு கோகோனட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பொருள் போதும். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு தேவையான நிறைய சின்ன டிப்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காவாக இருந்தால் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. அப்போ தான் தேங்காய் கரெக்டாக ரெடி ஆகும். 5 விசில் வந்திருக்கு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். தேங்காய் நல்லா ரெடியாகிருக்கு. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு ஹேங்கர் வச்சு இதை வெளியே எடுத்துடலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நமக்கில்ல செடிக்கு ஹீட் ஃபுல்லாக குறைஞ்சதும் இந்த தண்ணியை ஏதாவது ஒரு பூச்செடிக்கு ஊற்றிடுங்க. தேங்காவோட ஹீட் எல்லாம் போகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்க்கறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைனா தண்ணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. சூடான தண்ணி சேர்க்க வேணாம், நார்மல் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் ஓரளவுக்கு ஹீட் குறைஞ்சி வந்திருக்கு. இதை உடச்சி தண்ணியை எடுத்துடலாம். நார்மலான தேங்காய் தண்ணியை விட நம்ம வேக வச்சதுனால இந்த தண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம அப்படியே குடிச்சிடலாம். 5 விசில் வெட்டி எடுத்ததுனால தேங்காய் ஹீட் நல்லா ஆறுனதும் அதுவாக வெளியே வந்துடும். லைட்டாக இதில் ஹீட் இருக்கிறதுனால ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விடுங்க. நம்ம நார்மலான தேங்காயில் எடுக்கிற பாலுக்கும் வேக வச்சு இது மாதிரி எடுக்கிற பாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. அதோட பின்னாடி இருக்க ஓடெல்லாம் இல்லாமல் எவ்வளோ ஒயிட்டாக தேங்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா இந்த தேங்காவோட ஓடு கொஞ்சம் கூட இருக்காது. பாருங்கள், முன் சைடு எது பின் சைடு எதுன்னு தெரியாத அளவுக்கு ஓடெல்லாம் அந்தளவுக்கு அழகாக ரிமூவ் ஆகிருக்கு. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஃபெஸ்டிவலுக்கு பல்காக ஏதாவது தேங்காய் வச்சு ரெசிபி பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் நல்லா ஆறுனதும் அதில் இருக்க மீதி ஓடும் தானாகவே ரிமூவ் ஆகிடும். தேங்காவை இப்போது சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பன்னீர் மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் இடியாப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னா தேங்காய் பாலுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் பால் ரொம்பவே கெட்டியாக திக்காக இருக்கும். நம்ம கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் பால் எவ்வளோ ஒயிட்டாக திக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம தேங்காவை வேக வச்சதுனால தேங்காய் பால் ரொம்பவே ஸ்வீட்டாகவும் கெட்டியாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் பால் புழிஞ்சிட்டு மீதி இருக்க சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நல்லா உதிர்த்து விட்டு 1 or 2 days வெயிலில் காய வச்சுட்டு இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பூ வச்சு பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி டெசர்ட்லாம் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பூவை தான் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் விற்கிறாங்க. 25 கிராம் 75 ருபீஸ்க்கு. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியலனா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் தங்கிடும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பேனை லோ ஹீட்டில் வச்சுட்டு சூடேறதுக்கு முன்னாடியே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சதை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்னு மாற்றி வச்சு கிளறிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம பால் சேர்த்து 1 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலோட ஸ்மெல்லே நல்லா இருக்குன்றதுனால நான் ஏலக்காய் பவுடர் சேர்க்கல. நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம மாவு சேர்த்து 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை பாயில் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம ஸ்வீட் அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதிகபட்சமாக இதை 10 நிமிஷத்துக்கு மட்டும் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே இது அடுப்பில் இருந்ததுன்னா தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் இதை சேர்க்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்க்கறதுனால நம்ம ஸ்வீட் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அடுப்பு ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு.
இது நல்லா ஆறுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுலில் இதை சேர்த்துடலாம். சூடு நல்லா குறைஞ்சதும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். பவுலில் சேர்த்துட்டு லம்ஸ் எதுவும் சேராத அளவுக்கு தட்டி விடுங்க. 1லேருந்து 2 மணி நேரம் போல் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 ஹவரே போதும், ஃப்ரீசரில் வைக்க வேணாம். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக ரெடியாகிருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஆயில் சேர்த்தனால ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு டெக்கரேஷனை போட்டு நம்ம ஸ்வீட்டை கட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் எந்த அளவுக்கு சில்கி டெக்ஸ்சரில் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக இருக்குன்னு. சம்மர் டைமில் ரொம்பவே ஹெல்த்தியாக கோகோனட் மில்க் வச்சு நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்வீட் பார்க்க நல்லா பப்ளியாக நுங்கு மாதிரி இருக்குது. நீங்களும் இதை இன்றைக்கே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் நிறைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.